இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஷேர்ஸ் எதுக்காக இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பெரிய கம்பெனிக்கு மணி எப்படி வருதுன்னு யோசிக்கிறீங்களா? பேங்க்ல லோன் எடுத்தா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஆனா அது ஈஸி பாத் இல்ல. அப்போ கம்பெனி தான் சொல்லுது, நீங்க நம்ம ஓனர்ஷிப்பை வாங்குங்க. அதுதான் ஷேர்ஸ். ஷேர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கம்பெனிக்கு கேஷ் வேணும். அப்ப அவங்களோட growth எக்ஸ்பான்ஷன்லாம் அதிகமாகணும். அப்ப பேங்க்ல லோன் எடுத்தீங்கன்னா வட்டி கட்டணும். அப்ப இன்ஸ்டடா கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, உங்க ஓனர்ஷிப்பை வந்து சின்ன சின்ன பீசஸா பப்ளிக் கிட்ட கொடுப்பாங்க. அந்த பீசஸ் தான் ஷேர்ஸ். நீங்க ஷேர் வாங்கும்போது கம்பெனிக்கு கேஷ் கிடைக்கும். கம்பெனி grow ஆனா உங்க ஷேர் வேல்யூ மேல போகும். சிம்பிள் மேத். அப்படின்னா சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்கு, கம்பெனி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உங்க ஷேரும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப ஈஸி. வின் வின் கேம். நெக்ஸ்ட் நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ நீங்க ஷேர் வாங்கினா நீங்க எப்படி ஓனர் ஆகலாம்? ஒரு பெரிய பீட்சாவை யோசிங்க. அதுல ஒரு ஸ்லைஸ் தான் ஷேர். நீங்க ஸ்லைஸ் வாங்கினாலும் நீங்க அந்த பீட்சாவோட ஓனர் தான். சேம் கம்பெனில நடக்கும். கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாலும் உங்க ஸ்லைஸ்க்கு ப்ரொபோஷனல் ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். நீங்க வேலை பண்ணல, உங்க மணி தான் ஒர்க் பண்ணுது, கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுது. அப்ப உங்க ப்ராஃபிட்டுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இதை சிம்பிளா புரிஞ்சுக்க, நீங்க ஒரு ஷேர் வாங்கினா நீங்க கம்பெனியோட டைனி ஓனர். நீங்க கண்ட்ரோல் இல்ல, பட் ப்ராஃபிட் ஷேர் இருக்கு. கம்பெனி பர்ஃபார்ம் ஆகும், வேல்யூ மேல போயிட்டே இருக்கும். கம்பெனி லாஸ் ஆனா வேல்யூ கீழே போகும். ஸோ ஷேர் ஓனர்ஷிப்னா ஜஸ்ட் மணியை இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நீங்க ஒர்க் பண்ணல, கம்பெனி பண்ற ஸ்மார்ட் வே ஆஃப் மேக்கிங் யோர் மணி ஒர்க். கம்பெனியோட பர்ஸ்பெக்டிவ்ல growthக்கு கேபிட்டல் வேணும். அப்ப ஷேர்ஸ் செல் பண்ணணும். பேங்க் லோனுக்கு வட்டி கட்டாம கம்பெனி ஃபண்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இன்வெஸ்டர் கெயின் அப்படின்னா ஷேர் பிரைஸ் க்ரோ ஆகும். கம்பெனி கெயின்னா பிசினஸ் க்ரோ ஆகும். இதுதான் வின் வின் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட், கம்பெனிக்கு growth. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டெப் 1 புரிஞ்சிருக்கீங்க. ஸோ ஷேர்ஸ் எதுக்கு இருக்கு, ஓனர்ஷிப்னா என்ன, ப்ராஃபிட் லாஜிக். இப்போ உங்க மைண்ட்ல கொஸ்டின் வரும், கம்பெனி சேமா இருந்தாலும் ஷேர் பிரைஸ் எப்படி அப் டவுன் ஆகுதுன்னு. அது நெக்ஸ்ட் வீடியோ டாபிக்ல பார்க்கலாம். அது எப்படி அப் ஆகுது டவுன் ஆகுதுன்னு. பிசினஸ் புரிஞ்சிருந்தா ப்ராஃபிட் ஈஸி. நெக்ஸ்ட் லெசனுக்கு மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க.